அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு தந்தைக்கு ஒரு மனைவி மற்றும் 2 மகள்கள், ஒரு மகன், மூவருக்கும் திருமணங்கள் முடிந்து பேரப்பிள்ளைகளும் உள்ளனர். மனைவி சில வருடங்கள் முன்பே இறந்துவிட்டார். ஒரு ஆண் மகனும் தந்தை இறப்பதற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பே இறந்துவிட்டார். தனது மகன் தனக்கு முன்பே விட்ட காரணத்தினால் மகன் வழி பேரனுக்கு தனது சொத்தில் 3/2 பாகத்திற்கு மேல் தானமாக எழுதியும் கொடுத்து விட்டார். தற்போது அந்த தந்தையும் இறந்துவிட்டார். தமிழக அரசு வாரிசு சான்றிதழில் 2 மகள்கள் மட்டுமே வாரிசு என்று வழங்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள சொத்துக்கள் 2 மகள்களுக்கு மட்டுமா, மகன் வழி பேரப்பிள்ளைகள் மற்றும் மருமகள் ஆகியோருக்கும் கிடைக்குமா? எந்தெந்த விகிதங்களில் யார் யாருக்கு பாகம் சேரும்? அபு ஜுமைல், ஐக்கிய அரபு அமீரகம். இவர் என்ன கேட்குறாருன்னா, ஒருத்தருக்கு உசுரோடு இருக்கும் பொழுதே மகன் முன்னாடி இறந்துட்டார். மகன் இறந்தவொன்னு இவர் என்ன செய்கிறாருன்னா, மகன் வீட்டு பிள்ளைகளுக்கு கொஞ்சம் சொத்துக்களை தானமாக கொடுத்துட்டார். அதுக்கு உரிமை இருக்குது. அவருடைய மனைவி இப்போ இறந்து போயிட்டாங்க. இப்போ அவருடைய பிள்ளை வாரிசுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 பொம்பளை பிள்ளைங்க தான் இருக்குது. ஏன்னா ஆம்பளை பிள்ளை முன்னாடி மூத்தா போயிட்டதுனால அவருடைய பிள்ளைகளுக்கு இவர் தானமாக எழுதி கொடுத்த காரணத்தினால 2 மகள்கள் தான் இப்போ இருக்கிறாங்க. இப்போ இந்த நேரத்து வாரிசு சர்டிஃபிகேட்லேயும் அப்படி தான் இருக்குது. இப்போ இந்த சொத்து 2 மகள்களுக்கும் சேருமா, அல்லது மகன் வரி பேரப்பிள்ளைகள் மருமகளுக்கெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாரு. பொதுவாக ஒருத்தருடைய சொத்தை பிரிக்கிறது என்பது எப்போ இருந்து ஆரம்பிக்கும்னு கேட்டால், அவர் இறந்ததில் இருந்து தான் வரணும். அவர் இறக்கும்போது என்ன கண்டிஷன், அதுக்கு முந்தைய அவர் கொடுத்துட்டார், இவர் கொடுத்துட்டார், எழுதி வச்சார், அதெல்லாம் வாரிசு உரிமைக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. ஒருத்தர் ஒரு பல கோடி ரூபாய் வைத்திருந்து பல கோடி ரூபாய்களை பலருக்கும் தானமாக கொடுத்து விட்டு இறந்து போகும்போது சில லட்சங்கள் தான் அவர்கிட்ட இருந்துச்சுன்னு சொன்னால், அந்த லட்சங்களை தான் பங்கு வைக்கணும். அதுக்கு முந்தைய அது இருந்துச்சு, இது கொடுத்தார், அது கொடுத்தார், அந்த உசுரோடு இருக்கும்போது அவர் யாருக்கு வேணாலும் கொடுப்பார், என்ன வேணாலும் செய்வார். அதுக்கு அந்த ரைட் அவருக்கு இருக்குது. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர் மரணிக்கக்கூடிய நேரத்தில் 2 மகள்கள் தான் இருக்கிறாங்க. நீங்கள் சொன்ன தகவல் பிரகாரம் மகன் வழி பேரன் பேத்திகள் இருப்பதாகவும் இதில் சொல்கிறீங்க. அதனுடைய விவரத்தை நீங்கள் சொல்லலை. வாரிசுரிமை சட்ட பிரகாரம் ஒரு மகள் இருந்தால் அவருடைய சொத்தில் சரிபாதி ஒரு மகளுக்கு கிடைக்கும். 2 மகள் அல்லது அதுக்கு மேலே இருந்தால் அவருடைய தந்தையுடைய சொத்தில் இருந்து 3/2 பங்கு கிடைக்கும். 3/2 பங்கை எடுத்து அவங்களுக்கு சமமாக பிரித்து கொடுத்துடணும். 2 பிள்ளைய இருந்தாங்கன்னா ஆளுக்கு 3/1 அப்படி கொடுத்துடணும். அல்லது 4 பொம்பளை பிள்ளை இருந்தாங்கன்னு சொன்னால் அந்த 3/2 பங்கை எடுத்து அதையே 4 பிரிச்சிடணும். இப்போ நீங்கள் சொல்கிற கேஸில் 2 பேர் தானே இருக்கிறாங்க. அதனால் மொத்த சொத்தை 3 பங்காக வைத்து அதில் 2 பங்கை எடுத்து இந்த மகளுக்கு 1 பங்கு, அந்த மகளுக்கு 1 பங்கு என்று கொடுத்துடணும். அடுத்து ஆம்பளை பிள்ளை இல்லாத காரணத்தினால, மகன் இல்லாத காரணத்தினால மீதி உள்ள சொத்தை மகன் வழியில் உள்ள பேரமார் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு இப்போ கிடைக்கும். அந்த பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் மகன் இருக்கும்போது பேரனுக்கு கிடைக்காது. இங்கே மகள் தான் இருக்கிறாங்க. எஞ்சிய சொத்துன்னு இருக்குது, அதை யாருக்காவது கொடுக்கணும், அதுக்கு உரிய ஆண் வாரிசு வேணும். இப்போ ஆண் வாரிசு இல்லாமல் இருக்கிறதுனால அந்த மீதி 3 பங்கு வச்சு 1 பங்கு இருக்குல்ல, அந்த 1 பங்கு யாருக்கு வரும்னு கேட்டால் மகன் வீட்டு பேரப்பிள்ளைகளுக்கு வரும். என்ன கணக்கில் வரும் என்று கேட்டால், ஒரு ஆம்பளை பிள்ளைக்கு 2, ஒரு பொம்பளை பிள்ளைக்கு 1, அதாவது பேரனுக்கு 2, பேத்திக்கு 1 என்கிற கணக்கு பிரகாரம் அந்த 3/1 பங்கை பிரிக்கணும். அப்போ பேரன் எத்தனை பேத்தி எத்தனைங்கிறத நீ சேர்த்து சொல்லியிருந்தீங்கன்னா அதுக்கு சரியான கணக்கு போட்டு அதை சொல்லிடலாம்.
இல்லாட்டி நீங்களோட பிரிச்சுக்கலாம். இருக்கிற 3 பங்காக வைத்து 1/3 மகளுக்கு, இன்னொரு பங்கு மகளுக்கு கொடுத்து விட்டு மீதி அந்த ஒரு பங்கை நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால், ஒரே ஒரு பேரன் இருந்தால் அவன்கிட்ட கொடுத்துருங்க. 2 பேரன் இருந்தால் ஆளுக்கு பாதியாக கொடுத்துருங்க. ஒரு பேரன் ஒரு பேத்தி இருந்தால் அதை 3 பங்காக வச்சு இவனுக்கு 2 அவளுக்கு 1 கொடுங்க. அது நீங்களாக பிரிச்சுக்கலாம். அது யார்ட்டையும் மார்க் அறிஞ்சிட்டு கேட்க வேண்டியதில்லை. அதே நேரத்தில் வாரிசு சர்டிஃபிகேட்டுன்னு இல்லை 2 பேர் தான் இருக்குங்கிறீங்கல்ல, வாரிசு சர்டிஃபிகேட் நம்ம எப்படி கேட்குறோமோ அது மாதிரி தருவாங்க. நீங்கள் 2 மகள் இருப்பதாக நீங்கள் சொல்லி கேட்டீங்கன்னா 2 மகள் தருவாங்க. இந்த மாதிரி பேரம்பேத்தியும் இருக்கிறாங்கன்னு சேர்த்துருந்தீங்கன்னா அதையும் வாரிசு சர்டிஃபிகேட்டில் தந்துடுவாங்க. வாரிசு சர்டிஃபிகேட்டுங்கிறது நம்மளை அலட்சியம் ஆராய்ந்து யார் யார் இருக்கான்னு கண்டறிந்து தருவது இல்லை, கொடுக்குற தகவல் அடிப்படையில் தரக்கூடியது தான். அதனால் வாரிசு சர்டிஃபிகேட்டை நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி இவங்களும் வாரிசுகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அது ஒரு பஞ்சாயத்து வராது. அல்லது மார்க் அடிப்படையில் இவங்க புரிஞ்சுக்கிட்டவங்களாக இருந்தாங்கன்னு சொன்னால் சர்டிஃபிகேட்டை தூக்கி போடுங்க, எங்களுக்கு பங்கு இருக்குது தாங்கன்னு கேட்டு இவங்களா கொடுத்துட்டாங்கன்னா அது பஞ்சாயத்து இல்லை.